ஏர்ட்ராப்ஸில் வாலெட் கனெக்ட் பண்ணக்குள்ள அந்த வாலெட்டில் இருக்கிற கிரிப்டோ ஸ்கேம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு நடந்துருக்குது. எஸ், இவர் சொல்லிக்கிறது 100% ட்ரூ. ஓகே, சில ஏர்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலெட் கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ அநேகமாக வர ஏர்ட்ராப்ஸ் டெலிகிராம்லேயே மட்டும் இருக்கிற மாதிரி தான் ஏர்ட்ராப்ஸ் வருது. ஆனால் சில ஏர்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வெப்3 வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். அப்படி வெப்3 வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்கிற ஏர்ட்ராப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ட்ராப்புக்குன்னு சொல்லி தனி வெப்3 வாலெட் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. அதில் எந்த விதமான பணமும் வச்சுக்கொள்ளாதீங்க. ஓகே, தனியாக ஏர்ட்ராப்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. வளமையாக பாவிக்கிற பணம் இருக்கிற, அதாவது கிரிப்டோ இருக்கிற வெப்3 வாலெட்டை தயவு செய்து எந்த ஏர்ட்ராப்ஸுக்குமே கனெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஏர்ட்ராப்ஸுக்குன்னு சொல்லி தனி இது வைங்க. நீங்கள் மெட்டாமாஸ்க் போவீங்கன்னு சொன்னால் மெட்டாமாஸ்கில் 2-3 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். உங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை ஏர்ட்ராப்னு பேரை போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஏர்ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ஏர்ட்ராப் இதில் தான் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இவருக்கு மட்டும் இல்லை, என் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு அவங்களோட வாலெட் ஹெக் ஆகிருக்குது அந்தந்த ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் அவங்களோட மெயின் வாலெட்டில் கனெக்ட் பண்ணுறதால. ஸோ ஏர்ட்ராப்ஸில் எல்லாமே 100% லெஜிட்டான ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். நிறைய ஸ்கேம்களும் வரும். ஸோ உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ண வச்சு அதுக்குள்ளே பக் வச்சு அது கூட வந்து உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது, வாலெட்டில் இருக்கிற ஃபண்டை களவெடுக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் வைக்கிற உங்களோட உங்களோட பாதுகாப்பாக வைக்கணும்னு நினைக்கிற ஃபண்டுகளை தயவு செய்து வெப்3 வாலெட்லேயோ எக்ஸ்சேஞ்ச் வாலெட்லேயோ வைக்காதீங்க. எல்லாத்தையுமே அவங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டில் வைக்கணும், ஆஃப்லைனில் வைக்கணும். இப்போ வெப்3 வாலெட் நான் கஸ்டோடியல் வாலெட் தான் இருந்தாலும் அது எந்நேரமே ஆன்லைன் எக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி இப்படியான பிளாட்ஃபார்மில் நீங்கள் அந்த வாலெட் கூட கனெக்ட் பண்ணுறதால எப்போ வேணுனாலும் அந்த பிளாட்ஃபார்ம் கூட பக் வச்சு உள்ளுக்கு வந்து உங்களோட வாலெட்டில் இருக்கிற ஃபண்டுகளை களவெடுக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால் தயவு செய்து நீங்கள் வாலெட் கனெக்ட் பண்ண ஏர்ட்ராப் விஷயங்கள் செய்கிற எல்லாத்தையுமே வேறு அக்கௌண்ட்டில் செஞ்சு வாழுங்க, மெயின் அக்கௌண்ட்டில் செய்யாதீங்க. ஓகே, வாலெட் கனெக்ட் பண்ணுற எல்லாத்தையுமே புது வாலெட் க்ரியேட் பண்ணி ஏர்ட்ராப்ஸ்னு சொல்லி அதில் எந்த விதமான பணம் இல்லாமல் அதை வச்சு ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் இந்த ஒரே ஒரு சஜஷன். இது அவர் போட்டுக்கிட்ட கமெண்ட் 100% உண்மை. இது நிறைய பேர் நடந்திருக்கு, என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கூட நிறைய நடந்திருக்கு. அதனால் ஏர்ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ண வேணான்னு சொல்லலை, ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ணுங்கள். புது வெப்3 வாலெட் க்ரியேட் பண்ணுங்கள். 100% ஃப்ரீ தான் வெப்3 வாலெட், பே பண்ண தேவையில்லை. மெட்டாமாஸ்கில் புது வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஏர்ட்ராப்னு பேர் போட்டுட்டு அதில் நீங்கள் கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணி ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி ஸ்டோரி வேறு யாருக்கு நடந்திருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஏர்ட்ராப்ஸ் எங்கள் டெலிகிராம் சேனலில் போட்டுட்டுருக்கிறேன். எங்கள் டெலிகிராம் சேனலில் லிங்க் எப்படி போகிறேன் அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி ஐ வில் கெட் பேக் டு யூ. கீழே ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.